இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல அண்ணாமலை, தோத்துட்டேன்னு ஒத்துக்க. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உன்னையும் உன் குடும்பத்தையும் போனா போகுதுன்னு விட்டுற. என்ன என்ன அண்ணாமலை, எதுவும் பேசாம சைலண்டா நிக்கிற? அண்ணா அண்ணா, நம்ம ஃபேக்டரிக்கு சீல் வச்சிட்டாங்க அண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா, நம்ம ஈசிஆர் ஃபார்ம் ஹவுஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடுண்ணே. உள்ள பூந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களாண்ணே. நம்ம ஆளுங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாண்ணே. என்ன அண்ணாமலை, என்னைய பயமுறுத்தி பாக்குறியா? நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஏய், சும்மா விட மாட்டேன். அண்ணா அண்ணா அண்ணா, நம்ம சின்னையாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு என் பையனுக்கு? சின்னையா லைன்ல இருக்காருண்ணே. என்னடா சொல்ற? ஏய் மகனே, அப்பா, நம்ம கிட்ட இருக்க ஃபைல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்கப்பா. என்னடா சொல்ற? எல்லா ப்ரூஃப்மே போலீஸ் எடுத்துட்டாங்கப்பா. அப்பா, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. போலீஸ் இப்போ என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்கப்பா. ஏய், விடுங்க சார், விடுங்க சார். சார், விடுங்க சார். சார், வேண்டாம். விடுங்க சார். சார், விடுங்க சார். நான் யாருன்னு தெரியாத விளையாடுறீங்க. விளைவுகள் பயங்கரமா இருக்கும். எதுவும் சொல்றேன்ல சார். போடா சார், போடா, விடுங்க எல்லாம் சார். போடா. அண்ணாமலை, நான் இது வரைக்கும் எங்க அம்மாவை கண் கலங்கி பார்த்ததே இல்லை. ஆனா நேத்து கண் கலங்கினாங்க. அதை பார்க்கும்போது நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன் சாரா. நேத்து நைட் அம்மா என்கிட்ட அவங்க பார்க்குற பொண்ணு நான் கட்டிக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் வேற என்ன சொல்றது சாரா? நான் என் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். சாரா, என்ன பேசிட்டு இருக்க வருண்? சாரா, ப்ளீஸ் உட்காரு, ப்ளீஸ் உட்காரு. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்க வருண். சாரா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த நிலைமையில நான் போய் அம்மா கிட்ட நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல முடியாது. சொல்ற தைரியமும் எனக்கு இல்லை. சோ சாரா, ஆனா ஒரு விஷயம் உண்மை. நான் என் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி தரும்போது என் அம்மா சொல்ற பொண்ணு நீயா தான் இருக்கணும்னு நினைச்சுதான் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். சாரா, என் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறணும் சாரா. என் அம்மா நீ தான் என் மருமகன்னு சொல்லணும். என்ன சொல்ற? நான் மாறணுமா? என்ன வருண், விளையாடுறியா? முடியாது வருண். நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது. இதுதான் நான். இத பார்த்து தானே நீ என்ன லவ் பண்ண. சாரா, ப்ளீஸ். அம்மா ஓகே சொல்லணும்னா நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும். முடியாது வருண். யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது. சாரா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ். சரி, ஓகே. லெட் மீ திங்க். என் அம்மாவுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சொல்லுங்க சார். அம்மா, விடிஞ்சது நிச்சயதார்த்தம். நாங்க ஆர்டர் கொடுத்த புடவைங்க இன்னும் எங்களுக்கு டெலிவரி வரல. ஒவ்வொரு புடவையும் என் பொண்ணு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது இன்னும் வரல. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. புடவைங்களை சீக்கிரத்தில் கொடுத்து அனுப்புங்க. மன்னிச்சுக்கோங்க சார், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன்.
என்ன லக்ஸ், இன்னும் புடவை டெலிவரி ஆகலன்னு மினிஸ்டர் சொல்றாரு. என்னாச்சு? ஏன் டிலே? அந்த விஷயத்த உத்தமன் சார் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. உத்தமன் எங்க? புடவைங்களாம் டெலிவரி பண்ணிட்டல. என்ன அடிபட்டு இருக்கு? புடவைகள்லாம் ஒன்றும் ஆகல. போகும்போது வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் தம்பி. நீ கீழே விழுந்தெல்லாம் விடு, புடவைக்கு ஒன்றும் ஆகல. டெலிவரி கொடுத்தாச்சுல. கேட்டுட்டு இருக்கல, ஏதாவது பதில் சொல்லு. புடவைக்கு டெலிவரி கொடுத்துட்டல. நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன் தம்பி. மயக்கம் தெளிஞ்சு நான் கண்ணு முழிச்சு பார்த்தப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் தம்பி. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புடவைய காணோம் தம்பி. புடவைய காணோம். ஐயோ, சொல்லிட்டு சார், மாப்ள, இருங்க என்ன பண்றீங்க? இருங்க தே. யோ, ஒவ்வொரு புடவையும் எவ்வளவு விலைன்னு சொல்லி தானே அமிச்சேன். ஹலோ சார். சந்தோஷம் அண்ணாமலை. நான் நினைச்சு பார்த்ததை விட புடவைகளை நீட்டா ரொம்ப அழகா அனுப்பியிருக்கீங்க. இதுதான் அண்ணாமலை எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதே. புடவையோட குவாலிட்டி, டிசைனு, கலரு எல்லாமே ஃபென்டாஸ்டிக். புடவையெல்லாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற எங்க தேடி அலைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்திருக்கவே வந்திருக்காது. ரொம்ப நன்றிங்க. வச்சிடறேன். எப்படி இது நடந்துச்சு? புடவையெல்லாம் யார் கொண்டு போய் கொடுத்தது? ஐயா, நீங்க எந்த வருத்தமும் படாதீங்க. உங்களுக்காக நான் இதை சேஃபா டெலிவரி பண்ணிடுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மினிஸ்டர் வீட்டுல கொடுக்கணும். மினிஸ்டர் வீட்டுல கொடுக்கணும். இது எப்படி நடந்திருக்கும்? யார் கொண்டு போய் புடவையெல்லாம் கொடுத்திருப்பா? மேடம், நான் போகும்போது உங்க ஸ்டாஃப் கணேஷ் ரோட்ல மயக்கம் போட்டு கிடந்தாரு. அவரை நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அவர் நிலைமைய பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அவரு அந்த நிலைமையிலையும் சின்சியரா கடமை தவறாம இந்த புடவைய டெலிவரி பண்ணணும்னு இருந்தாரு. அதனால அந்த புடவையை எடுத்துட்டு போய் நான் தான் டெலிவரி பண்ணேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லை. தயவு செஞ்சு அவரை திட்ட வேண்டாம்.